Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் ஆஷம் பைலட். இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நியூலி லான்ச்டு எஸ்டியோட ரோட்ஸ்டர் தான். இது பார்த்தீங்கன்னா 2025 மாடல். பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட்டும் இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சீட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டர் வெர்ஷன் விட்டுருக்காங்க. இதில் நீங்கள் சீட் மாட்டிக்கலாம், சீட் கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ எண்டில் சீட் போட்டும் காட்டுறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலு எஸ்டி ரோட்ஸ்டர்லேயே. இதில் பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட்டுன்னு ஒன்று வரும். இது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலு. ஸோ இந்த வண்டி பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் நம்மளுக்கு ஃப்ளாட் ஹேண்டில் பார் வருது நம்மளோட எஸ்டி ரோட்ஸ்டரில். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ரோட்ஸ்டர் எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு பெண்ட் ஆகி ஒரு மாதிரி ஹேண்டில் பார் போகும். இது டாப் அண்ட் வேரியண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு பேட்மேன் எடிஷன்னே வச்சுக்கோங்களேன். அதுதான் இது ஃப்ளாட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் எல்லாம் வந்துடுது இந்த பைக்கில். இது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கியரில் பார்த்தீங்கன்னா மோடு செட்டிங்ஸ் அப் அண்ட் டவுனு, நம்ம பெரிய பெரிய அந்த டியூக் 390s அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் லைட்டும் கொடுத்துருக்காங்க. எப்படி பாஸ் சுவிட்ச் அதிலே ஹெட்லைட் மாதிரி. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரவுண்டு. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். சைடில் இதில் கீ பார்த்தீங்கன்னா இங்கே வரும், உங்களுக்கு தெரியும் க்ரூசர் பைக்ஸ்லாம். ஸோ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா ஹாய்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்வைப் பண்ணுது. நார்மலான ஒரு டிஸ்பிளே தான், ஆனால் அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் காட்டிடும். பவர் மோடு இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது இந்த வண்டியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் நிறைய இருக்குது. அப்புறமா டைம் காட்டும். எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் நார்மலாக ஒரு பைக் இருக்கிற மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி சைடு வருவோம். இந்த வண்டியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு லைட்டே கிடையாது. பின்னாடி டெயில் லேம்ப்புன்னு ஒன்று கிடையாது. அது இன்டர்கேட்டடாக நம்மளோட இண்டிகேட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் டயர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு 150 செக்ஷன் டயர் இதுக்கு இருக்கிறதுலே பெரிய மேசிவான ஒரு டயர் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு இருக்குது. அப்படியே இந்த இடத்துல அவனுங்க மட்கார்டை வந்து இல்லாதனால உங்களுக்கு அவ்வளோ பக்காவான ஒரு லுக்கு கொடுக்குது இந்த வண்டி. பார்த்திங்கன்னா தெரியும், அதில் டயர் ஹக்கர் இருக்குது. நான் நினச்சேன் சேர் அடிக்கும்ன்ட்டு, பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் சீட்டு இருந்துச்சு, நான் சீட்டு போட்டு தான் ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ சீட்டு இருந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சேர் அடிக்குது. இதுக்குள்ளே இதுவாகிடுது, தவிர மேலே வர மாட்டேங்குது. டயர் ஹக்கர் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஆனால் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து சேர் அடிச்சிருமோன்னு தோணும், பட் சேரெலாம் அடிக்கல, பக்காவாக இருக்குது. எனக்கு மழையில் தான் ஓட்டு வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா டுவெல் சைலன்சர் வருது. பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு சைடு, அதுவும் ஃபுல் மேட் பிளாக்னால வண்டி ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா ஷேடோ பிளாக்னு சொல்லுவாங்க இந்த கலரு. அண்டு நம்மளோட 69 வண்டியில் ஏற்றிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 69 வருஷம் ஆகிடுச்சு நம்மளோட எஸ்டி ஜாவா வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து. ஸோ அதோட நம்பர் தான் இது. ஸோ இந்த சைடு டேங்க்லேயும் போட்டிருப்பாங்க பாருங்கள். மேட் பிளாக்கில் அது கொஞ்சம் எம்போஸான ஒரு ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. எஸ்டின்றது பார்த்திங்கன்னா 3Dயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோட்ஸ்டர்ன்றது பார்த்திங்கன்னா 3Dயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பவர் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். வண்டி பார்த்திங்கன்னா 29 PS ப்ரொடியூஸ் பண்ணது. டார்க்கும் பார்த்திங்கன்னா 29 தான், பட் 29.62 வரும். அண்ட் நம்மளோட பவரும் பார்த்திங்கன்னா 29 பாயிண்ட் சம்திங் வருது. அதை நான் சரியாக கவனிக்கல, பட் நீங்கள் 29 வச்சுக்கோங்க. ஒரு அடிகுட் அமௌண்ட் ஆஃப் பவர் வண்டியில் இருக்குது. என்ன சொல்கிறதுனா, நீங்கள் நினைப்பீங்களா இந்த மாதிரி ரோஸ்டர்லாம் ஸ்லோவாக இருக்கும்னு, அப்படியெல்லாம் கிடையாது. பிக்கப் வேறு லெவலில் இருக்குது. நேற்று நாங்கள் ஓட்டினது வரைக்கும் புது வண்டி தான், ஏன்னா நேற்று தான் எடுத்தனால நாங்கள் 100க்கு மேலே கிராஸ் பண்ணல. மோஸ்ட்லி 102, 100 தான் போகணும். அதுவே பார்த்திங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே ரீச் ஆகிடுது. 6 ஸ்பீடு இருக்குது வண்டியில், கியர் பாக்ஸு. நான் வந்து வண்டி ஓட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வண்டி ஃபஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஓவராலாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட டிசைன் வைஸு, அப்புறமா நம்மளோட கலர் வைஸு எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக என்ன தான் கில் ஸ்விட்ச் ஆனில் இருந்தாலும் டேரெக்டாக அடிச்சிங்கன்னா செல்ஃப் அடித்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் எவ்ரி டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கிளச்சு ப்ரெஸ் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதான் நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு.
ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸு பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து ஹீட் ஆனால் தான் அந்தமாதிரி பாப் அண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வரும். பட் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரிவ் பண்ணால சரியாக இருக்குது சவுண்டு, அந்த பேஸியான ஒரு சவுண்டு இதில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட்டுக்கு வந்திருப்போம். ஹெட்லைட் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு அது குட்டியாக இருக்கிறதுனால தான் நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து இதுக்கு வைசர் வரப்போகுது. ஏன்னா வண்டி இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து வைசர் வந்து இன்னும் வரல, அரைவால். அண்ட் அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒய் ஷேப்ட் கிரில்லும் வரும் இதில். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீல்டு ஒன்று வரும். அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட நம்ம பேக் ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வரும். பட் இது புது வண்டி லான்ச் ஆகிருக்கனால இன்னும் எதுவுமே வரலை. அதனால் நெக்ஸ்ட் சர்வீஸில் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே எல்இடி தான். வண்டியில் பார்த்திங்கன்னா எதுவுமே பல்ப் கிடையாது, எல்லாமே எல்இடி தான். ஸோ நான் இண்டிகேட்டர்ஸும் போட்டு காட்டிடுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் லைட் வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரெண்டுமே எல்இடி தான். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதே மாதிரி இருக்கும். பட் அது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டடாக லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுவும் பிரேக் லைட்டும் அதில் தான் வரும். அதனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் ஹோல்டரு. அண்ட் மட்கார்ட் பார்த்திங்கன்னா அதுவும் மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் இங்கே நம்பர் பிளேட் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா அது ஹோல்ட் பண்ணுற ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. பட் நம்பர் இங்கே தான் வருது. ஸோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம வைசர் ஷார்ட் வைசர் தான், இங்கே வரைக்கும் தான் வரும். இது லோ பீம், இது ஹை பீம். ஓகே கைஸ், இப்போ சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக காயில் ஸ்ப்ரிங் தான் ரெண்டு சைடுமே. நான் வந்து நேற்று பில்லியன் ரைடராக உட்காந்துட்டு வந்தேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து ஹைவேல தான் நான் வந்தேன், அப்புறம் பள்ளம் ரோட்லேயும் வந்தேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பேக் பெயின்றது ஒன்று இல்லவே இல்லை. சீட்டு சின்னதாக இருக்கும், நான் போட்ட பிறகு சொல்கிறேன் சீட் கம்ஃபர்ட் பற்றி. ஸோ மற்றபடி ரைட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சங்கியான டெலிஸ்கோப்பிக் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா நான் நினைக்கிறேன் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 38 இல்லைனா 40 கிட்ட தான் இருக்கும் அது நம்மளோட சஸ்பென்ஷனோட எம்எம். அவ்வளோ பெருசாக ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு வண்டி பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரே விஷயம், வண்டி வந்து 194 kgs ஓகேங்களா. ஆனால் ஹேண்டில் பாரில் அந்த வெயிட்டு 1% கூட உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ லைட்டாக இருக்குது ஹேண்டில் பாரு. அந்த டேர்ன் பண்ணுறதுக்கும் திருப்புறதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு திருப்பிடலாம். ஒரு ஹெவி ஃபீலே இருக்காது. நீங்கள் வண்டி வந்து ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இல்லை சப்போஸ் உக்காந்துட்டே நீங்கள் தள்ளுறீங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும். மற்றபடி வேறு எங்கேயுமே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நியூ பிளாட்ஃபார்மான ஒரு இன்ஜின். அதனால தான் உங்களுக்கு பவரும் வந்து போன வருஷத்தோட பம்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து ரேடியேட்டர் வருது, உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அவ்வளோ பெருசாக ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியேட்டர் கார்டும் அதிலே தான் இருக்குது. ஸோ நம்ம ரேடியேட்டர் கார்டு தனியாக போடணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரேடியேட்டர் கார்டு அதிலே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ரேடியேட்டர் வந்து இந்த பைக்கில் ரன் ஆகிட்டே இருக்குது எப்போவுமே. சில பைக்கில் உடனே ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆகும். பட் இது பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ரன்னிங்கில் இருக்குது, மோஸ்ட்லி 80%. ஆனால் என்ன நல்லது, அது ரொம்பவா வண்டி இன்ஜின் ஹீட்டப் ஆகாது, அதனால தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க்கு பார்த்துக்கோங்க, அதே தான் பைப்ரே எல்லா பிராண்ட்லேயும் கொடுக்குற அதே டிஸ்க்கு தான். டுவெல் சேனல் ஏபிஎஸோடு வந்தது. 320 mm டிஸ்க்கு இது. இந்த டிஸ்க்கு சைஸே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. 320 mmனால பக்காவாக ஸ்டாப்பிங் பவர் செம்மையாக இருக்குது. ஆனால் பின்னாடியும் பாருங்கள், பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 mm மேலே தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அந்த ப்ராஷர்லேயே ஷோரூம்லேயே அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா வண்டி இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பின்னாடி டிஸ்க்கு ஏபிஎஸ் தான். ஸோ ஸ்டாப்பிங் பவர், பிரேக்கிங் பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்ச உடனே அப்படியே பைட்டு வேறு லெவலில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ரெண்டு சைடுமே அட்ஜஸ்டபிள் கிடையாது, நார்மலாக தான் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஹேண்டில் பார் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அது ஃப்ளாட் ஹேண்டில் பார்னால ஓட்டுறதுக்கும் கொள்றதுக்கும் பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதுதான் வண்டியோட ஓவரால் ஸ்பெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம சீட் ஹைட் பார்த்தல, நான் சீட் ஹைட் பார்க்கவே இல்லை, சொல்லவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா எங்களுக்கே தெரியாது. ஆனால் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது சீட்டிங் பொசிஷன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வண்டி எடுக்கிறேன், ஸ்டாண்ட் எடுக்கிறேன், என்னால் ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியுது, சரிங்களா காலில். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹைட் இல்லை, கிட்டத்தட்ட 790 கிட்ட தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா இந்த ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 790 800. ஷார்ட் ரைடர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்குதுன்னு தெரியல. ஏன்னா நான் மைக் ரிமூவ் பண்ணிட்டு தான் கடைசியாக டக்குன்னு எடுக்கணும்னு நினச்சி மைக் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ எடுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து சீட்டு மாட்ட போகிறோம். சீட்டை மாட்டிட்டு லுக் அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா கைஸ், நம்ம சீட்டு கட்டுறதுக்கு இவ்வளோ டூல்ஸ் தேவைப்படுது. நம்ம நேராக கட்டிட்டு உடனே எல்லாம் மாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 போல்ட் வருதா, அந்த 2 போல்ட்டு கட்டணும், அதை கட்டணும், உள்ளே ஒரு 2 போல்ட் வரும், அதை கட்டணும், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 2 போல்ட் வரும், அதையும் கட்டணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 போல்ட்ஸ் கட்டினா தான் இந்த சீட்டு கட்ட முடியும். அதுக்கப்புறமா இந்த கவர் கட்டிட்டிங்கன்னா லிவர் புல் பண்ணிங்கன்னா இந்த மோல்டு மாதிரி இந்த பிளேட்டு மட்டும் தனியாக கையோடு வந்துடும். அப்புறமா நம்ம சீட்டு மாட்டலாம். இந்த பார்த்துக்கோங்க கைஸ், அந்த லோகோ நம்மளோட எஸ்டி இது. ஸோ சீட்லேருந்து கட்டிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 போல்ட்டும் கட்டணும். இந்த 2 போல்ட்டு கட்டின பிறகு உள்ள 2 போல்ட் இருக்கும், அதையும் காட்டுறேன்.
கேஷ் இது பார்த்திங்கன்னா நம்ம சீட் கட்டுற டுட்டோரியலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வண்டிக்கு சீட்டு கட்டுறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாம்ப்பு அதுவும் கட்டியாச்சு 2 ஸ்க்ரூ போட்டு. இப்போ மிச்சம் இன்னும் 2 பார்த்திங்கன்னா இன்னும் 2 போல்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு போல்ட்டு இந்த ஒரு போல்ட் இது கைட்டணும். இது கைட்டினா தான் சீட்டு கட்ட முடியும். ஆல்ரெடி 1 கைட்டியாச்சு, இது 2வது, இப்போ 3வது இது. கேஷ் நம்ம இருக்கிற எல்லாம் 6 போல்ட்டும் கைட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கையோடு வந்துடும். இது பார்த்திங்கன்னா கையோடு வந்துச்சா. இதில் தான் பேட்ரி இருக்குது. ஒரு பேட்ரி மாற்றணுன்னா கூட நீங்கள் ஒரு 1000 ஸ்டெப்ஸு தாண்டி வந்து தான் நீங்கள் பேட்டரியை மாற்ற முடியும். ஸோ இப்போ இந்த பிளேட் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறோம் வாங்க. கேட்ச் திஸ். சாவி போடணும். எஸ், சாவி போட்டு திறக்கணும். ஓகே, தட்டு கையோடு வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம தட்டை பத்திரமா வச்சுருக்கோம். தட்டே தைரியமாக இரு, வந்து கூப்பிட்றேன். ஸோ இந்த லிவர் புல் பண்ணுங்கன்னா அதுதான் இது நாப் இது மேலே எடுத்து திறந்துக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு நம்பருங்க இது. நிறைய பேருக்கு பிடிச்ச நம்பர் வேறு. எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும், அதனால் சொன்னேன். பார்த்திங்கன்னா இது வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூ இப்போ நம்ம அந்த போல்ட்டை வந்து கைட்டணும். கைட்டினா தான் இன்னும் அந்த சின்ன சீட்டு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்ம சின்ன சீட்டு. அது பார்த்திங்கன்னா 2 கருப்பு கலர் எது அந்த கருப்பு கலரை இது பார்த்திங்கன்னா நம்மளோட பில்லியன் கிராப் ஹேண்டில். இது தான் நல்லா ஹெவியாக இருக்குது. ஒன்று ஒரு கிலோவில் இருக்குது. ஸோ வாங்க மாட்டுவோம். ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 சைடு மாட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு ஸோ 1 சைடு மாட்டியாச்சு. அதிலே பார்த்திங்கன்னா RHன்னு இருக்கும் ரைட் சைடுக்கு, அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா LHன்னு இருக்கும். ஸோ நம்மளே அந்த ஈஸியாக மாட்டிக்கலாம் கைட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த சைடு மாட்டிடலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 கிராப்பும் நம்ம மாட்டின பிறகு லுக்கு செம்மையாகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு கிராப் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோவுக்கு. ஸோ வாங்க நான் சீட் அப்படியே மாட்டி விட்டுருலாம். சின்ன சீட்டு பின்னாடி சின்ன சீட்டு பெரிய சீட்டு மாட்டி விடணும். அப்படியே சின்ன சீட்டு போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர இந்த 2 போல்ட்டு போடணும், இந்த 2 போல்ட்டு போடணும், அதுக்கப்புறமா அந்த கையில் இருக்கிற அந்த லோகோ போடணும். அதுக்கப்புறம் தான் இந்த சீட் நம்ம உட்கார வைக்கணும். சரிங்களா, வாங்க திருப்பி அந்த ப்ராசஸை நம்ம முடிப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு மாட்டியாச்சு. ஸோ சீட்டு மாட்டின பிறகு லுக்கு பாருங்கள். சீட்டோட அளவு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, இந்த அளவுக்கு வருது. கரெக்டாக ஒரு கை அளவுக்கு வருது. பட் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதுவும் இல்லாமல் பின்னாடி நம்ம பேக் ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஆகிடும். ஸோ இதான் நம்ம சீட்டு வச்ச லுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபுல் பிளாக்னால லுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வண்டி நம்ம இப்போ ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேஸ் இப்போ வண்டியோட ஃபியூல் டேங்க் லெவல் பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் வருது இதில். ஸோ மினிமம் நம்ம 3 லிட்டர்ஸ் வந்து எப்பவுமே டேங்க்கில் வந்து நம்ம வச்சுருக்கணும், காலி பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து FI பைக்குனால. ஸோ இந்த லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து கையோடு வந்துடும், நம்ம திறந்துடணும். அப்படியே அதிலே இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதான் ஒரு ப்ராப்ளமு. எனக்கு அந்த மாதிரி இதுவே பிடிக்காது. இப்போ கைட்டோன்னா கையோடு வந்துடும், திருப்பி போட்ட பிறகு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாமே ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு பார் அண்ட் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இது கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இது கீழே இருக்க இப்படி வச்சுட்டா தான் நம்மளுக்கு ஹேண்டில் பார் ஈஸியாக இருக்கும். இது மேலே இருக்கிறனால ஒரு டைம் ஏறும் போதும் திருப்பும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது கீழே தள்ளி வச்சுருவேன் நான். ஸோ வண்டி ஓட்டிட்டு தான் நம்ம வந்து இதுக்கு மேலே எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் வண்டி ஓட்டும் போதே சொல்கிறேன். சரிங்களா, நான் வண்டி ஓட்ட வந்துட்டேன். பட் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த டைம் நான் வந்து ஹேண்டில் பாரில் மாட்டியிருக்கேன். ஸோ மைக்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் vlog பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா, நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வேறு ஆக்வர்டாக இருக்குது. மேலே எல்லோரும் என்னையை தான் பார்ப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு வீடியோ முக்கியம். இது கொம்பு மாதிரி என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாம் நினைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ பிக்கப் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸு. ஊரில் ஓட்டுறதுக்கே நல்லா இருக்குது, அப்படியே ஸ்மூத்தாக போகுது, ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஓட்டின்னு போகலாம் இந்த வண்டியெல்லாம். பேட் ரோட்ஸ் வந்தால் கூட ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். சீட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபா செட்டு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா காய்ஸ், வண்டி சும்மா சீருது. அதுவும் இல்லாமல் பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்குது. நான் அடித்தாலே வண்டி அப்படியே நிற்குது. அந்த
அந்த 320 mmன்றாங்கல்ல, அதுக்கு ஏற்ற பிரேக்கிங் தான் இது. அண்ட் அது வேறு இந்த பொசிஷனு, இந்த உட்காடுறது ஒரு கமாண்டிங் மாதிரி இருக்குது சூப்பராக. என்ன தான் லோ ஸ்லங்காக இருந்தாலும் அந்த கமாண்டிங் பொசிஷன். வண்டி நான் 3வது கியர் 4வது கியரில் தான் போயிட்டுருக்கேன். 5வது கியர் 6வது கியர் கூட டச் பண்ணல. ஆனாலும் வண்டி 75க்கு வந்துச்சு அதுலேயே. சரி, நான் ஓவர் பண்ண மாட்டேன், ஏன்னா வண்டி வாங்கினதே நேற்று தான். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பேன் போஸ்ட்டை. பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டியில் வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் இந்த வண்டிக்கு. ஐ லவ் திஸ் பிரேக்கிங், சரியான பிரேக்கிங். இதுக்கு முன்னாடியே வந்து ரோட்ஸ்டர் விட்டுருந்தாங்க 2022-23 நினைக்கிறேன். எனக்கு அந்த மாடல் பிடிக்காது. பின்னாடி இருக்குது வண்டி அப்படியே. அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் வேறு சைலன்சரில். வண்டி 100 டச் பண்ணுறதுலாம் அசால்ட்டு. ஈஸியாக 100 டச் பண்ணிவிடும். நான் வெறும் 80-85 தான் போயிட்டுருக்கேன். 100 டச் பண்ண மாட்டேன் நான். ஆக்சிலேட்டர் விட்டாலே சும்மா வண்டி அப்படியே இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுது செம்மையாக. பிரேக்கு பாருங்கள், நானே முன்னாடி போயிட்டு வரேன் நான். சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ வண்டி ஓரம் கட்டிடுறேன். ஓரம் கட்டிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஏபிஎஸ் இன்ட்ரூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நடிச்சேன்ல பிரேக்கு. ஸோ நம்ம பார்க்கிங் போட்டுருவோம். ஸோ ஏபிஎஸ் இன்ட்ரூஷன்லாம் அவ்வளோ இல்லை. அண்ட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் நான் கொஞ்சம் மாற்றிடுவேன், அந்த சைஸ் மாற்றிடுவேன். பயங்கரமான வெயில் இருந்தாலும் அந்த வீடியோ எடுத்தே ஆகணும். ஏன்னா வண்டி வாங்கினது நேற்று தான். நான் இன்றைக்கே வீடியோ போட வேண்டாம்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது கொஞ்சம் இப்போ பாருங்கள், ரேடியேட்டர் கூட ஆன் ஆகிடுச்சு. அண்ட் கிக்கப்லாம் சரியாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன், பின்னாடி பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் இருக்குது. அதனால தான் பின்னாடி வந்து லுக்கு செம்மையாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நம்பர் பிளேட்லாம் மாட்டிட்டு பிறகு இதே ஹைவேல வரேன், வந்துட்டு உங்களுக்கு அந்த கம்பியில் மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க அகைன் போவோம். அதுக்குள்ளே வண்டி 80 டச் ஆகிடுது. 80 டச் ஆகிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்குது. சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. அந்த வெடிக்குது பட்டன்னு. இப்போ டூக் பார்த்தீங்கன்னா அதை கீர் கட் பண்ணும்போது என் வண்டியில் வெடிக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். வண்டி 95 டச் பண்ணுது. எங்கள் அண்ணா இந்த வண்டி 100க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டான். பட் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன்.
100 நான் போகவே கூடாது. ஏன்னா வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆகிற வரைக்கும், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இல்லை, வண்டி இப்போ 1 வருஷம் ஆகிற வரைக்கும் நான் ஸ்லோவாக தான் ஓட்டலான்னு இருக்கேன். என்னோடய டியூக்கும் அதே மாதிரி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். 1 இயர் கிட்டத்தட்ட அதை 80-90லே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஓவர்டேக் எடுத்துட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ யார் இந்த வண்டி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லட் ட்ரை பண்ணுறவங்க, மீட்டியோர் ட்ரை பண்ணுறவங்க, ஸோ அவங்கெல்லாம் தாராளமாக இந்த வண்டி பக்கம் வரலாம். ஏன்னா பிக்கப் வைஸ் நல்லாயிருக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் இதில் கம்மி. ஏன்னா 334 cc, 29 PS பவர் அண்ட் 29 Nm ஆஃப் டார்க். இது பார்த்தீங்கன்னா புல்லட்லேயே ஒரு பிக்கப்பான ஒரு புல்லட்னு வச்சுக்காங்களேன். இப்போ கொரில்லா 450 வந்திருக்கு, பட் அது ரொம்ப ப்ரைஸி. ஸோ அதுக்கு பதிலாக இது போகலாம். இது பார்த்தீங்கன்னா 2,12,000 நெக்ஸ்ட் வரும். ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 288 கிட்ட வந்துடும். பெட்டர் தென் புல்லட். பிக்கப்லேருந்து, பவர்லேருந்து, பிரேக்கிங், எவ்ரிதிங். வைப்ரேஷனும் கம்மியாக இருக்குது. ரொம்ப டிராஃபிக் தான்ப்பா. 1 மணி ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பின்னாடி சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஒரு பாச்சோ பைக் இது, பேட்மேன் எடிஷன். செம்மையாக இருக்கும் வண்டி. அந்த மைலேஜ் சொல்லவே இல்லைல்ல. மைலேஜ் 30க்குள்ளே தான் இந்த வண்டி கொடுக்கும். இந்த ஓவர் எல்லாம் பண்ணிங்கன்னா 25க்கும் கீழே வந்துடும். சைலண்ட் ஆகிறேன்னா பேசவே தேவையில்லை, வண்டி அந்த மாதிரி போகுது, உங்களுக்கே தெரியும். ஓகே கேஸ், ரேடியேட்டர் ஓடிட்டுருக்கு, ஓடட்டும். அதனால் வண்டி ஆஃப் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான். நான் போக போக இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக போடுறேன். ஏன்னா வண்டி வாங்கி நேற்று தானே உடனே வீடியோ போடணும்னு சொல்லி ஏதோ ஒன்று என்ன தானே போட்டிருப்பேன். ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. நான் அப்படியே அடுத்த பாட்டு வண்டி பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எதனா ஃபால்ட் வருதுன்னா கூட சொல்கிறேன். நல்லது கெட்டது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். கெட்டது பார்த்திங்கன்னா மைலேஜ், பின்னாடி சீட்டு அண்ட் மற்றபடி வேறு எதுவுமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு ஒன்றுமே கிடையாது இந்த வண்டியில். ஸோ இருங்க, வண்டி கொஞ்சம் நேரம் ரன் ஆகிட்டு பிறகு ஆஃப் பண்ணுறேன். நம்ம இந்த பில்லியன் சீட் வந்து நம்மளோட கிராப் ரீல்ஸ் போட்டால் நம்மளோட இது போட்டால் சரியாயிடும், பில்லியன் ரெஸ்ட் போட்டால் சரியாயிடும். மற்றபடி வண்டி எந்த விதத்துலையுமே பார்த்திங்கன்னா கம்மி இல்லை. பக்காவான இன்ஜினு, ஜாவா எஸ்ஜின்னு சொல்லவே தேவையில்லை, நல்லாயிருக்கு இன்ஜின், ஸ்மூத்தாக இருக்குது. சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ சவுண்டு மறுபடியும் கேளுங்களேன். அப்படியே சும்மா பக்காவாக வெடிக்குது. ஸோ நம்பர் வந்த பிறகு ப்ராப்பராக இன்னொரு வீடியோ நான் போட்டு விட்றேன் வண்டியை பற்றி. சரிங்களா கைஸ், டேக் கேர்.